ஒரு மியூசிஷியன். இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப 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 பெரிய மியூசிஷியன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹிஸ் நேம் ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹஸ் அ ஃபேமிலி, ஹி ஹஸ் அ டாட்டர். நான் வந்து பெட்ரூமில் எங்கள் அம்மா ப்ராக்டிஸ் போயிட்டுருப்பாங்க. நான் வந்து அந்த ஹோட்டல் ரூமில் இங்கே தனியாக உட்காந்துருப்பேன், இல்லை படுத்துட்டு இருப்பேன், இல்லை தூங்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தனியாக வந்து ஹி ஸ்டார்ட்ஸ் டச்சிங் மீ இன் ராங் பிளேசஸ். நம்மளோட ஜென்ரேஷன் வந்து ஐ திங்க் ஹவ் கான் த்ரூ த மோஸ்ட் மொலஸ்டேஷன். நம்மளோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து we should not bring it to our next generation. what we went through, நம்ம என்ன கோ த்ரூ பண்ணமோ அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நம்ம இதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். வெளியில் போகும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஸ்மைல் பண்ணி காட்டினா கூட நீ ஓடி வந்துரு. Hi guys, I'm Kalyani. Welcome to Kalyani Official, subtitles Kalyani Unfiltered. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப கன்சர்னான ஒரு விஷயம் வந்து நான் பேச போகிறேன். எனக்கு வந்து ஒரு 6 வயசு பெண் குழந்தை இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் ஒரு ஆங்ஸைட்டி வந்து எல்லா பேரண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கும். எனக்குள்ளேயும் வந்து எப்போவுமே அவள் வெளில போகும்போது விளையாட போகும்போது எனக்கு வந்து எப்போவுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு அங்கிள் ஆண்டிஸ் எல்லாம் வீட்டில் வரும்போது, ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், வீட்டில் வரும்போது உடனே வந்து பேரண்ட்ஸ் வந்து போய் அங்கே போய் உட்காருங்க, அந்த சாக்லேட் சாப்பிடுங்க, அவங்க கொடுக்குறாங்கல்ல, அங்கிளுக்கு ஒரு கிசி கொடுங்க. இதெல்லாமே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நம்மளும் வந்து அதுக்கான வி ஹவ் பீன் விக்டிம்ஸ் டு தட். அண்ட் டு பி ரியலி ஆனஸ்ட், நம்மளோட ஜென்ரேஷன் வந்து ஐ திங்க் ஹவ் கான் த்ரூ த மோஸ்ட் மொலஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு 10 பேர் இருக்கோன்னா, அந்த 10 பேர்லேயே 9 பேர் இல்லைங்க, 10 பேரும் we have gone through molestation. அது வந்து ஒரு அங்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸோட கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்க நம்புவாங்க, ஓ இவங்க வந்து குழந்தைங்க நல்லா பார்த்துப்பாங்க, இவங்க வந்து அண்ணா மாதிரி இல்லை வந்து அப்பா மாதிரி அந்த ஏஜ் குரூப் தானே பரவாயில்லங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து அவங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க. பட் நம்மளோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து we should not bring it to our next generation. what we went through, நம்ம என்ன கோ த்ரூ பண்ணமோ அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நம்ம இதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அங்கிள் ஆண்டியாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் டெல் யுவர் சைல்ட் டு சிட் ஆன் தேர் லேப், இல்லை பக்கத்தில் போய் உட்காரு, இல்லை அங்கிளுக்கு ஒரு கிசி கொடு, இல்லை அங்கிள் வந்து சாக்லேட் கொடுக்காங்க எடு. இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிக் கொடுங்க. இப்போ என்னோட குழந்தை வந்து 6 இயர்ஸாக தான் இருந்தாலும் அவகிட்ட என்னால் ஒரு கான்வர்சேஷன் வைக்க முடியுது. இந்த ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது. இப்போ நான் உட்காந்து இன்னும் நவ்யா இன்னைக்கு இது பண்ணாத, இன்னைக்கு இது பண்ணால் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது, ஸோ ப்ளீஸ் பண்ணாத. இல்லைனா நான் அழும்போது அவளுக்கு புரியுது, இப்போ நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவளுக்கு புரியுது. ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி இந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. அண்ட் வி ஹாவ் டு கிவ் தம் தட் அட்வான்டேஜ். அவங்களுக்கு தெரியுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து வெளியில் போகும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஸ்மைல் பண்ணி காட்டினா கூட நீ ஓடி வந்துரு, டோன்ட் என்கேஜ். அவங்கள பார்த்து திருப்பி சிரிக்காத, அவங்கள பார்த்த உடனே ஓடி வந்துரு, இல்லை கத்து, இல்லை ஹெல்ப் சொல்லு. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் வீட்டில் வந்து நம்ம சினாரியோஸ் வந்து ஒரு ஒரு ப்ளே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். நாங்கள் ஆக்சுவலி அது பண்ணுவோம். ஒரு விளையாட்டு சீன் நம்ம வந்து எப்படி டாக்டர் விளையாடுவோமோ, இல்லை டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளையாடுவோம்ல. ஸோ அந்த ஒரு சினாரியோவில் ரோஹித் வில் ஆக்ட் லைக் ஒரு அங்கிள் ஸ்ட்ரேஞ்சர், நான் வந்து இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர். ஸோ நவ்யா வந்து அந்த சினாரியோவில் நவ்யா எப்படி பிஹேவ் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு ஒரு ரோல் வந்து ஒரு சினாரியோ அவளுக்காக கிரியேட் பண்ணி அவளை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஷி ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ நாங்கள் வீட்டில் வந்து இட்ஸ் கால் ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். ஸோ இந்த ஒரு வேர்ட் வந்து அவள் மைண்டில் எப்போவுமே இருக்கும். அண்ட் ஒரு கோட் வேர்ட் எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு ஃபேமிலி கோட் வேர்ட். இது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியணும். அதாவது அம்மா அப்பா அந்த குழந்தை ப்ளஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற இன்னொருத்தர். சப்போஸ் உங்கள் குழந்தை வந்து வேறு யாரோ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகிறாங்கன்னா அந்த கோட் வேர்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா ஒரு குழந்தை வந்து இஃப் ஷீஸ் பிளேயிங் வித் சம்படி எல்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த கோட் வேர்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம குழந்தை அவங்க கூட விளையாடணும். இந்த மாதிரி சில சில ரூல்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்கூல்ஸில் வந்து ஆக்சுவலி
ஃபனிலி நம்ம ரூரல் ஏரியாஸ்ல நிறைய குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அர்பன் ஏரியால வந்து நம்ம பெரிய பிஸ்தாவோ நம்ம பெரிய இவங்க நினைச்சிட்டு இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்கூல்ஸ்ல ஆஸ் யங் as ஐ திங்க் when they're 6 year old 7 year old இங்கேருந்தே நம்ம வந்து குட் டச் பேட் டச் அதுக்கப்புறமா வந்து வாட் இஸ் கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட் பாடி பார்ட்ஸ் which are not supposed to be touched, பாய்ஸும் கூட பாய்ஸ் பாடி பார்ட் which are not supposed to touch, இது எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த நீங்க இன்ஸ்டால் பண்ணும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் டீனேஜர்ஸ் அண்ட் கிவ் தம் அந்த ஒரு ஐடியாஸ். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆனாதான் வந்து அவங்க வளரும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எபிலிட்டி ஒரு ஒரு டெக்னிக் கிடைக்கும். இப்போ எப்படின்னா நம்ம வந்து பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னமோ படிக்கிறோம். ஆனால் ஒரு பேங்க் போக சொன்னால் நமக்கு ஏதாவது பண்ண தெரியுமா? அது நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு லைஃப் லெசன் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்கிற விஷயம் தான். ஸோ நம்மளோட ஜென்ரேஷன்ல கத்துக்கிற விஷயம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஸ்கூல் மூலியமா நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன் ரியல் லைஃப் ஹவு டு லிவ், நாட் ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ், for boys also. It's very very important. So in the stranger danger in the technique வந்து please educate your children, your teenagers. ஏன்னா girls boys ரெண்டு பேருமே they go through it. And when they're going through it, உங்க வீட்டில் வந்து ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. they should be easy to talk to you. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இருக்கும்போது ரொம்ப தயங்கி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சிங்கன்னா அவங்களும் வந்து அம்மா இது மாதிரி நடந்துச்சுன்னு ஈஸியாக ஓப்பனாக வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹேவ் தட் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அட் ஹோம், ஹேவ் தட் ஓப்பன் கான்வர்சேஷன். அவங்க கிட்ட கேளுங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்கூல், எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு ஓப்பன். இட்ஸ் குட் மென்டலி, இட்ஸ் குட் ஃபிசிக்கலி. அவங்களுக்கும் வந்து நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே, நம்மளோட வார்த்தைகளை இவ்வளோ உன்னிப்பாக கேட்குறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் they'll feel important also. நான் ஏன் வந்து ஏன் ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நாங்கள் வந்து we have gone through so much. every child has a story அந்த ஜென்ரேஷனில். இப்போ என்னோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் நானும் கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ நாங்கள் நிறைய டூர் வந்து போவோம் டான்ஸ் குரூப்பர்ஸாக. ஸோ ஒரு வாட்டி நாங்கள் யூஎஸ் போயிருந்தோம், 31 சிட்டிஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அங்கே வந்து எங்களோட ஒன் ஆஃப் த மியூசிஷியன்ஸ், அண்ட் இது வந்து நாங்கள் வந்து பாலமுரளி சாரோட பாடலில் நாங்கள் ஆடுறோம். ஸோ இட்ஸ் வாஸ் அ பிக் 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 டீல். அண்ட் சார் வந்து அன்னமையா, நான் வந்து குட்டி அன்னமையா. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அதில் வந்து ஒரு மியூசிஷியன், இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப 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 பெரிய மியூசிஷியன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹிஸ் நேம் ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேஸ் அ ஃபேமிலி, ஹி ஹேஸ் அ டாட்டர். ஸோ எனக்கு வந்து அவருக்கு ஆல்ரெடி கர்மா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பெட்ரூமில் எங்கள் அம்மா ப்ராக்டிஸ் போயிட்டுருப்பாங்க. நான் வந்து அந்த ஹோட்டல் ரூமில் இங்கே தனியாக உட்காந்துருப்பேன், இல்லை படுத்துட்டு இருப்பேன், இல்லை தூங்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தனியாக வந்து ஹி ஸ்டார்ட்ஸ் டச்சிங் மீ இன் ராங் பிளேசஸ். அப்படி பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஃப்ரீசிங். எனக்கு இப்போ கூட யாராவது டக்குன்னு டச் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த சைல்ட் ட்ராமா வந்து உடனே எனக்கு செட் ஆகும். லைக் இமீடியட்லி இட் செட்ஸ் இன் மை பாடி. ஸோ எனக்கு நடந்த அந்த சம்பவம் 6 months திஸ் ஹேப்பன்ட் டு மீ. இது வந்து அம்மா கிட்ட சொல்லவும் முடியல. ஏன்னா அம்மா வந்து அவரை ஒரு தம்பி மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் இது சொன்னால் அம்மா நம்புவாங்களா இல்லையான்னு தெரியாது. அண்ட் நம்ம வந்து எங்கள் ஜென்ரேஷனில் வந்து ஒரு 8 வயசு குழந்தை வந்து கொஞ்சம் நம்மலாம் தத்தியாக தான் இருந்தோம். அந்தளவுக்கு சொல்ல தெரியாது, சொன்னால் நம்புவாங்க தெரியாது, என்னத்தை சொல்கிறது அதுவே எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு புரியறதுக்குள்ளே வந்து தட் டைம் ஹட் பாஸ்ட், எவ்ரி திங் ஹட் கான். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் இன் மை லைஃப். ஸோ இது மாதிரி என்னோட குழந்தைக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் we have to practice a healthy and open talk relationship with our children. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நடக்கவே கூடாது. ஸோ இதுக்காக we have to educate our children, our teenagers, even our school systems வந்து இதில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ guys, stranger danger and take care of your kids.